அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உருளைக்கிழங்கு கிரேவி பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒரு உருளைக்கிழங்கு கிரேவி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயை ஹீட் பண்ணி அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் சின்ன சின்னதாக நறுக்குன உருளைக்கிழங்கு 6 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் ஆகும் இது ஃப்ரை ஆகிறதுக்கு. அதனால் நல்லா பொறுமையாக ஃப்ரை பண்ணி இதை எடுத்துக்கோங்க. இது இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதுங்க. இப்போ இதை தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். இப்போது அதே கடாயில் 3 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இதில் காஞ்ச மிளகாய் ஒரு 12, சின்னதாக இஞ்சி ஒரு துண்டு, 10 பல்லு பூண்டு சேர்த்து வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா இதை வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கலர் மாறி வந்துருச்சு. இந்த அளவுக்கு இது வதங்கணும். இந்த ஸ்டேஜில் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு மறுபடியும் இதை வதக்கி விடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வரணும், அந்த வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இதை நல்லா ஆற வச்சு நல்லா விழுத அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் 2 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 10 மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 3 நறுக்கின பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அரைச்ச விழுத இதில் சேர்த்துக்கோங்க. விழுது சேர்க்கும்போது தீயை குறைச்சி வச்சுக்கோங்க, இல்லைன்னா மேலே எல்லாம் தெறிக்கும். அதனால தான். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம வதக்கி அரைச்சிருக்கிறதுனால பச்சை வாசனையெல்லாம் எதுவும் இருக்காது. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்து இதை மறுபடியும் கலந்து விட்டுக்கோங்க. மிதமான தீயில வச்சு கலந்து விடுங்க, இல்லைன்னா மேலே எல்லாம் தெரிக்கும். இப்போது இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 1/2 கப் கூட சேர்த்துக்கலாம். அதோட ஃப்ரை பண்ணின பொட்டேட்டோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மறுபடியும் கலந்து விடுங்க. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் மிதமான தீயில வச்சு இதை குக் பண்ணலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. ஃப்ரை பண்ணி போட்டிருக்கிறதுனால உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது, சீக்கிரமே வெந்துடும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கசூரி மெத்தி 1 டீஸ்பூன், கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த டிஷ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த குருமா சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க, பரோட்டா, நான், கீ ரைஸ், புலாவ் இது எல்லாத்துக்குமே இந்த குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒரு சிம்பிளான ஒரு உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.